போங்க சார் போங்க போங்க வழி விடுங்கண்ணா. அகலமான கொஞ்சம் மற்றவங்க வந்துருங்க. அப்படி ஆளுங்க பின்னாடி போயிருங்க. அப்போ ஐயாவுடைய சிறப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கடைக்கோடியில ஒரு சின்ன சாதாரண சமாச்சாரம். அன்னைக்கு ஒப்பந்தம் எடுத்தாரு, அவருக்கு வேலையை ஆரம்பிக்கிறாரு, ஸ்டே வாங்கி விட்டுட்டாங்க. இப்போ அது அண்டர் பிரிட்ஜ் போட்டது. இப்போ ஓவர் பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம நடவடிக்கை எடுத்துன்னு இருக்கோம். ஏன்னா அது ஐயாவுடைய நடவடிக்கை ஆல்ரெடி ஐயா கொடுத்ததுன்னு சொல்ல வந்தேன். அது சொல்லணும். அதே போல அடுத்தது மலைவாழ் மக்கள் சார்பாக ஜி முருகன் அம்மாவர்களை வணங்கி இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 32 அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஒன்று, தனியார் பள்ளியை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை குறித்து இங்கே விளக்கமாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். நீங்கள் மனுவாக கொடுங்க. நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதற்குண்டான தீர்வான நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் விவசாயம் இன்றைக்கு இங்கே பேசுகின்ற பொழுது இன்றைக்கு தென்பெண்ணையாறு பாலாறு திட்டத்தை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு போது அதற்குண்டான பணிகளும் துவக்கிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைய தினம் அது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை நிலுவையில் இருப்பதாக வருகிறோம். அதோடு தடுப்பணை வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் தேர்தல் அறிக்கையிலேயே 2000 கோடி தடுப்பணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அதன் மூலமாக 200 தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார்கள். அறிவிப்போடு நின்றுவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற பொழுது நீர் மேலாண் என்ற ஒரு அமைப்பை, நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி எங்கெல்லாம் மழைக்காலங்கள் நீர் உபரியாக போய் கடலிலே கிடைக்கின்றதோ வீணாகின்றதோ அதையெல்லாம் கண்டறிந்து அந்த நதியின் குறுக்கே தடுப்பதை, ஓடையின் குறுக்கே தடுப்பதை, பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து நிலத்தினீர் உயர்த்துகின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் கொண்டு வந்த பல திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். ஆக இந்த பாலாற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அந்த தண்ணீரை தேக்கக்கூடிய சூழலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்குவோம். எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்பது உடலுக்கு உயிர் எப்படி, அதே போல நீரை சேமிக்க வேண்டும், சேமித்த நீரை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்து நானே அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அது முழுமையாக நான் ஈடுபடுத்தியிருந்தேன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் 3 பேர் நியமித்தோம். ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் 2 பேர் நியமித்தோம். இந்த 5 பேருமே சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை திறமையானவர்கள். அவர்கள் தன்னலமற்று மக்களுக்காக உழைக்கின்ற அப்படிப்பட்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து எந்தெந்த இடத்தில் இந்த மழைக்கால நிலையில் உபரியாக வெளியேற்ற நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அரசாங்கத்துக்கு தகவலை பெற்று அதன் அடிப்படையிலே நாங்கள் தடுப்பணை கட்டி வந்தோம். ஆனால் அந்த அரசு அதையெல்லாம் பல தடுப்பணைகள் கொண்டு வந்த அந்த திட்டத்தையும் ரத்து செய்துவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தடுப்பணை கட்டப்படும். மருத்துவத்துக்கும் தேவையான பாதுகாப்பு உங்களுக்கு மட்டும் அனைவர்களுக்கும் இங்கே மருத்துவர் இங்கே குறிப்பிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மருத்துவம் சிறந்து விளங்கியது. இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை வளரக்கூடிய மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தான். அம்மா இருக்கின்றவங்க சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, ஒரு நல்ல சிகிச்சை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அடிப்படையில் தான்
அம்மா மினிக்கில் இன்னொரு திட்டத்தை போனாங்க. கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மினிக்கில் சமைக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதையும் இந்த அரசாங்கம் மூடிட்டது. என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த 4000 அம்மா மினிக்கில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். இன்றைக்கு காலையில் சுமார் 32 அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். தமிழக அமைச்சர் மைத்ரேயனை வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்தில் நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம் இது. உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து வெளிப்படுத்த அதாவது நீங்க வந்து போட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு. தாய்மானவர் திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில தண்ணி வந்து 50 கிராம் விவசாயிகள் பயன்படுவாங்க. இதுக்கு தங்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் வந்து அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பகுதியோட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும். நிலத்தடி நீர் உயர்த்த நடவடிக்கை எடுத்தோம். நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க, நாங்கள் அதை நிறைவேற்றுக்கொண்ட நடவடிக்கை. குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் காரணம் காட்டி 207 பள்ளிகளை மூடி இருக்கான்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குனர் சொல்றாரு. பள்ளிகளை மூடுறது வந்து திமுக ஆட்சியோட சாதனையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதான் சாதனை. 207 அரசு பள்ளிகளை மூடிதான் திமுக சாதனை. ஆகவே அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தா போராட்டிக்கலாம். ஆக ஏற்கனவே இயங்கி வந்த அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல. இன்னைக்கு தமிழகத்திலே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான், அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால இன்றைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஆக இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியில. 1.5 ஆண்டுகள்ல திருப்பத்தூர் மாவட்டத்துல 24 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவருக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டுட்டு நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வரேன். இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிப்பில்லை. அதனாலதான் நீ குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்முறை கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் வழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். தமிழக முதல்வர் வந்து தாய்மானவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் நீங்க தான் சொல்லணும். தொலைக்காட்சி நம்பர் தான் போய் பார்த்துட்டே தான் தொடங்கி வச்சிருக்காரு. நல்லதா கெட்டதா என எதிர்காலத்தில் பார்த்து சொல்லணும். அந்த திட்டங்கள் எப்படி? அதாவது அதுதாங்க, நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க. என்ன இந்த திட்டம் நன்றாக இருக்கும்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். எல்லா திட்டத்தையும் தொடங்கி தான் இருக்கிறார். அவர் தொடங்கின திட்டம் எது நல்லதா இருக்குது?
ஆக திட்டத்தை துவங்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனா அதை நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும், அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க, சுமார் 50 திட்டத்தை அறிவிச்சு 50 குழு போட்டுருக்காங்க. அந்த 50 குழு கிடப்புல கிடக்கு. அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க, உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க, உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும், அப்பதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம். நான் சொல்றேன், ஒரு திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது, திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனதான் அது திட்டம், நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலை கழிவுகள் அதிகமான வரி, அதிலே மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகள் 50% அதிகப்படுத்திருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இது வன்மையா கண்டிக்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார போக்கத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரிவித்து அதுக்கு ஏற்றவாறு செயல்பட்டாதான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பல தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் ஏற்றுமதி செய்யும். இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலை கழிவுகள் அதிகமாக இந்த ஆற்றில கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு கமிட்டி அடியை கொடுத்திருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் இங்க கூட பேசும்போது இந்த 32 அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறது, இன்று நகரத்திலிருந்து வெளியேறிய நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் ஏரிகளை, குளங்களோ, நதிகளை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம். அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுகிறது. அதே போல எல்லா நகரத்தில் இருக்கணும் வெளியேறின்ற கழிவு நீரை சுத்தம் பண்ணாதான் அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி நீர் சுத்தமா கிடைக்கும். சார், விரைவில் நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணையுங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு, அது என்ன சார்? அது அவரை கேளுங்க, அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். பாஜக கூட்டணி என்கிட்ட உண்டு, ஆனா மற்றதெல்லாம் நாங்க தான் முடியும், அதிமுக தான் தலைமை தாங்க. ஆனா அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்கு உண்டான பதில் நாங்க தரப்போம். அதான் சார் சொல்றீங்க, அதாவது இது சுதந்திரம் நாடு, ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா, மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்புராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்துன்னு மறி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், படி சேர்த்துல பரடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க, அது எந்த காலத்திலையும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணி தலைமை ஏற்று வந்து சேருவா என்பதை தெரிவித்து நன்றி. அதுக்கு காலையிலேயே ட்விட்டர் போட்டேன், காலையிலேயே ட்விட்டர் போட்ட அந்த ட்விட்டர்ல பார்த்துச்சு.